ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் ஒரு பச்சடி பண்ண போகிறேன். இப்போ எப்படி தயிர் பச்சடி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியே பீட்ரூட்டில் ஒரு பச்சடி பண்ண போகிறேன். கேரளா ஸ்டைல் பச்சடி. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த பச்சடி ஒயிட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக ஒயிட் ரைஸில் பெட்டி கூட நல்லா சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம் தேவையான ரெசிபி இதுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு. தேவையான பொருள் பாருங்கள். பீட்ரூட்டு பாருங்கள், இந்த சைஸ் பீட்ரூட் இருக்குது. மீடியம் சைஸ் சின்னது தான் இருக்குது. இந்த சைஸு பீட்ரூட்டு 3 எடுத்து வச்சுருக்கிறேன். 3ல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு இது குக்கரில் நம்ம பாயில் பண்ணணும். ஒரு 2 விசில் விடணும். இது எனக்கா இது பேஸ்ட் பண்ணணும் இதுக்கோசரம். இப்போ இது 3 சைஸு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா ஒரு சின்ன கப்பில் பாருங்கள், 1/2 கப் அவ்வளோ தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட அரைக்கிறதுக்கு என்னென்ன மசாலா வேணும்ன்ட்டு பாருங்கள். இந்த சின்ன ஸ்பூனில் 2 டீஸ்பூன் 2 ஸ்பூன் கடுகு போட்டுருக்கிறேன் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் சீரகம் இருக்குது. 2 டீஸ்பூன் இதில் 2 டீஸ்பூன் சின்னதில் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா வச்சுக்கலாம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு இது நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பாருங்கள், இன்னும் ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாவில் 2 போட்டுக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு வேணும். 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். 250 ml கப்பு, சின்னது 250 ml பேக்கெட் வருது இல்லைங்களா, அது தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு 2 விசில் விட்டுட்டு வச்சுட்டு எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த கோகோனட்டு இந்த எல்லா மசாலாங்கள்லாம் எடுத்து போட்டு அரைச்சிட்டு, இதை மஸ்டர்ட் சீட்ஸு அதெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி நல்லா வச்சுட்டுக்கிற பாருங்க. இது இப்போ சைடில் வச்சிடலாம். இந்த சைடு பாருங்கள், இது பீட்ரூட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் நல்லா வெந்துச்சு பாருங்க. இப்போ இந்த பீட்ரூட்டை வெந்து எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஒன்று குத்துலாமல் அரைச்சிக்கலாம். நல்லா வேணும்னா சுருண்டி கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி. தேங்காய் சுரண்டுறதுல சின்ன சின்னதாக சுருண்டி கூட போடலாம், இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கூட, எது வேணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் நான் இது நல்லா மேஷ் பண்ணிடுறேன். மேஷ் பண்ணால் பசங்க சாப்பாடு கூட நல்லா சாப்பிடுவாங்க இல்லைங்களா. தேங்காய் சுரண்டுறதுல கொஞ்சம் வாயிலெல்லாம் அடிப்படும். அது நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு கடாய் வச்சிடலாம், சின்னதாக ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், இது நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது பீட்ரூட்டு. இப்போ நல்லா சூடானேன்னா இந்த பேனில் போட்டுக்கலாம். நம்ம இது கடாயில் நல்லா இது கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இதுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டுட்டோம். ஏன்னாக்கா இது நான் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஏன்னா பசங்க சாப்பிடுவாங்கன்ட்டு. சுரண்டிக்கிறோம், 3 டைப் பண்ணலாம். இது நல்லா சுரண்டிக்கலாம். தேங்காய் சுரண்டுறதுல இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், இல்லை மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஆனால் நான் மிக்சியில் அரைச்சி தான் போட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா கொஞ்சம் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிட்டோம். இது நல்லா சுண்டணுன்னு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டு அரைச்சி வச்சுக்கிற தேங்காயெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு இது நல்லா வதக்கி. இப்போ இதில் நம்ம இதை அரைச்சி வச்சுக்கிற இது பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். கோகோனட் இது கோகோனட்டு, மஸ்டர்டு, ஜீரா எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போட்டோம், கொஞ்சம் மஸ்டர்ட் இதெல்லாம். அது வரைக்கும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கோகோனட் மசாலா எல்லாம் போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போது நம்ம இருக்கிறது ஒரு பச்சை மிளகா இருக்குது, இதை அப்படியே போட்டுடுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது, அதுக்குள்ள அப்படியே போட்டுடலாம். போட்டு நல்லா பச்சையாகவே அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். இதிலே
நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நல்லா. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து பக்கத்தில் வச்சிடுறேன். ஆறுறதுக்கு அப்புறமா நம்ம இதில் கர்டு மிக்ஸ் பண்ணோம். அது வரைக்கும் கொஞ்சம் சில்லுன்னு ஆகட்டும், இங்கே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சிடலாம் சின்னதாக. அதில் கொஞ்சோண்டு நம்ம கோகோனட் ஆயில் தான் இதில் யூஸ் பண்ணோம். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கேரளா ஐட்டமில் எல்லாத்துலேயுமே கோகோனட் ஆயில் தான் மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் போதும். கொஞ்சம் இது நல்லா கொஞ்சம் சில்லுன்னு ஆகட்டும். சில்லுன்னு ஆகலன்னா இருக்கிற கர்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மிக்ஸ் பண்ணாக்கா சூட்டில் நல்லா இருக்காது. அது வரைக்கும் சில்லுன்னு ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறது பார்த்துக்கலாம். இந்த சைடு எண்ணெய் காய்ஞ்சிட்டோம். காஞ்சோன்னா இருக்கிற கடுகு எடுத்து போட்டுக்கலாம். இல்லை வச்சுக்கிறேன். காஞ்ச மிளகா கூட 3 இருக்குது, அது போட்டுக்கலாம். இதில் வச்சுக்கிறேன். கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் அது ஆறட்டும். அப்புறமா ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இதில் கர்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்குது இதை தாளிச்சிருந்து எடுத்து அதில் ஊற்றிடலாம். 5 மினிட்ஸ் விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சூடு இல்லை, கொஞ்சம் கம்மி தான் இருக்குது. ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்போவே. இப்போ இருக்கிற கர்டு நம்ம இந்த கர்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப புளிப்பு கர்டு ஊற்றாதீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கர்டை ஊற்றுங்க. ஏன்னா அப்புறமா ரொம்ப புளிப்பாயிடும். இது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிச்சிந்து கூட இது ஊற்றிக்கலாம். இதில் இப்போ நம்ம இதில் உப்பு சேர்க்கல, அப்பயே சேர்த்துருந்து தான் கொஞ்சம் அரைக்கும் போது. பாருங்கள், இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்துட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது தயிர் இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த தாளிச்சு இந்த மசாலாலாம் பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. பாருங்கள், எல்லாம் அரைச்சிருந்துக்கிறோம். மசாலா, கடுகு எல்லாமே இருக்குது. பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும், இல்லை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். தொட்டுக்கிற மாதிரி தான் இது. ஆனால் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ இது ஆயில் இல்லை, ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்துக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லா பெனிஃபிட். இது பீட்ரூட்டு பசங்க சாப்பிட்லன்னா கூட நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் கூட நல்லா பெஞ்சிட்டு கொடுக்கலாம். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் அவங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பீட்ரூட் பச்சடி ரெடி. இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.
சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.